சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்த வர எபிசோடில் நம்ம ப்ரௌன் மணியை வந்து சாட்சி சொல்கிறதுக்காக கூப்பிட்றாங்க. ப்ரௌன் மணி வந்து அண்ணா ரோகிணி என்னென்னலாம் சொல்லி கொடுத்தாங்களோ அது எல்லாத்தையுமே பக்காவாக வந்து சொல்லிடுறாங்க. ஏற்கனவே நான் இவங்கக்கிட்ட சொல்லிட்டேன் நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லி. ஆனால் இவங்க தான் அவங்க வாழ்க்கையை காரணமாக கொண்டு இந்த மாதிரிலாம் என்னை பேச சொன்னாங்க. ஆனால் முடிகிற அளவுக்கு நானும் நடித்தேன். ஆனால் உண்மைன்றது ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வந்து தானே ஆகும். அதனால தான் முத்து கண்லேயும் மீனா கண்லேயும் நான் பட்டுட்டேன். அதுக்கப்புறமா நடந்த எல்லா விஷயத்தையும் நான் சொல்ல வேண்டியதாக போயிடுச்சு. அப்பா கூட இந்த ரோகிணிக்கிட்ட நான் சொல்லிட்டு தான் வந்தேன். இனிமேலாச்சும் உன் வாழ்க்கையை உண்மையாக வாழன்னு நான் சொன்னேன். ஆனால் அதையும் மீறி இந்த பிள்ளை இவ்வளோ பெரிய உண்மையை இந்த குடும்பத்துக்கிட்ட இருந்தே மறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌன் மணி வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிடுறாங்க. ஆனால் ரோகிணி இருந்துட்டு முத்து பணம் கொடுத்ததுனால தான் ப்ரௌன் மணி இப்படி வந்து பொய் சொல்லிகிட்ருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னு முத்து இருந்துட்டு யாருக்கும் பணத்தை கொடுத்துட்டு வந்து இங்கே சாட்சி சொல்ல வைக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து இருந்துட்டு அவங்க பெத்த பையன் கிறிஷ் வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னால் நீங்கள் ஏற்றுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷை வந்து கூட்டிக்கிட்டு வராங்க. கிறிஷ் இருந்துட்டு இவங்க ஆரம்பத்துலேருந்தே இவங்க தான் என் அம்மானு எனக்கு தெரியாது, ஆன்ட்டின்னு தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க தான் எனக்கு அம்மானு தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன தெரியுமோ அந்த விஷயத்த கோர்ட்டில் சொல்கிறாங்க. அதோட இன்றைக்கான ப்ராமோ முடிச்சிருக்காங்க.